ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மை லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். பொங்கல் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் வீக்னஸாக இருந்தவங்களுக்கு. ஸோ ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து என்ன மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ நமக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு எப்போ மேக்கப் போடுறதா இருந்தாலும் நல்ல ஃபேஸ் வாஷ், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் நல்ல ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய செட்டப்பு கிளென்சர் வச்சு நல்லா வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் தான் நான் டோனராக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி பிராண்ட்னாலும் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எது சூட்டபிளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேனோ அதோட டீட்டெயில் எல்லாமே கீழேயும் நான் வந்து டைப்பிங்கில் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அஃபோர்டபுள் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து என்னோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கட்டாயமே இல்லை. உங்கள் ஸ்கின்னுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மேக்கப் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. டோனர் வந்து நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் உள்ள போல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னா நல்லா ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சர் நல்லா சாஃப்டாக வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக நம்மளோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்து எனக்கு கண்ணோட கீழே கருவளையம், நெக்ஸ்ட் வந்து சில உங்களுக்கு பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து கருப்பாக இருக்குதோ, பிம்பிள்ஸ் வந்துருந்தோ, மார்க் வந்துருக்குமோ, சில பிளாக் டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் லைட்டாக வந்து டாட் வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளோட ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா இருத்தி தேய்க்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நைட்டை நம்ம டேப் பண்ணி எடுத்தாலே அது வந்து நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிப்புக்கு வந்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த வெடிச்சு இருக்கிறதுல அதெல்லாம் நம்ம தரதரன்னு இருக்கும். ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணால் நம்ம லிப் வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர் ஆகி கொடுக்கும். நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஷேடுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து எது சூட்டபிளாக இருக்கோ அது பார்த்து யூஸ் பண்ணுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், சிலவங்களுக்கு நல்லா பிளாக் ஆகிரும். ஸோ உங்களோட ஷேடை நீங்கள் கரெக்டாக வந்து ஷாப்புக்கு போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பம்ப் எடுத்து நான் என்னோட ஃபேஸ்க்கும் சரி நெக்குக்கும் சரி டாட் வச்சு நான் எல்லாமே ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் வந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃபிங்கர் தான் வந்து பியூட்டி பிளெண்டராக வச்சு நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக பண்ணிக்கோங்க. அப்படிலாம் அங்கே இங்கே திட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு சுற்றி இருக்கும் இல்லையா, அங்கே கருப்பாக இருக்கும் இல்லையா, ஃபவுண்டேஷனால் மறைக்க முடியாது. எல்லாமே கன்சீலர் வந்து நீட்டாக வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கும். இதுவுமே உங்களோட ஷேடுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்ணை சுற்றி, வாயை சுற்றி, அப்புறம் வந்து இந்த காது பக்கம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி நான் நீட்டாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர் வீட்டில் நீங்கள் எனி பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் போதும், அதை கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம காதும் கழுத்தையும் வந்து கவர் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ணுக்கு மேலே வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ ஐஷேடோ இல்லாதவங்க லிப்ஸ்டிக் மட்டுமே போதும். நம்ம லிப்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப அதிகமாக போட்டால் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து போட்டது மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். லைட்டாக கண்ணில் மேலே வச்சு நல்லா வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கண்ணை வந்து மூடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 2 கண்ணில் ஈவனாக இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் அதிகமாக இருக்கும், ஒரு கண்ணில் கம்மியாக இருக்கும். ஸோ ஈவனாக பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது போட்டது மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப வந்து பிரைட்னிங்காக நல்லா வந்து எடுப்பாக தூக்கி கொடுக்குறது நம்ம கண்ணு தான். நம்ம கண்ணுக்கு நம்ம மேக்கப் போட்டுக்கலாம். கண்ணுக்கு வந்து நான் மேலே ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு விங் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைன் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். கேமரா பார்த்து எனக்கு அப்ளை பண்ண அந்தளவுக்கு வராது. ஸோ நான் மிரர் பார்த்து அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு லைன் தான். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 2 லைன் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட் நான் லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்ணுக்கு உள்ள விரலை விட்டு நம்ம இழுத்துடக்கூடாது, கீழே வரோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம 2 தடவை நம்ம கை வச்சு எடுத்தாலே போதும். கொஞ்சம் வந்து ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ கண்ணுக்கு கீழே கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிப்புக்கு வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பென்சில் வச்சு லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸ்டிக் போட்டோன்னா நம்மளோட லிப்போட ஷேப் வந்து கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக நம்ம இதே மாதிரி டேப் பண்ணி எடுத்தோம்னா அதில்
எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ எக்ஸஸாக இருக்க வந்து லிப்ஸ்டிக் வந்து அதில் வந்துடும். ஸோ இருந்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் வீடியோக்கு நல்லா தெரியும், அதில் கொஞ்சம் டார்க்காக தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் ஃபோட்டோக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த கணத்துக்கிட்டலாம் கொஞ்சம் உங்களுக்கு பிங்கிஷ் கலரில் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம கொஞ்சமாக லிப்ஸ்டிக் எடுத்து லைட்டாக ரொம்ப லைட்டாக அந்த கணத்து சிரிச்சுக்கிட்டே அந்த கணத்துக்கிட்டலாம் வச்சோன்னா கொஞ்சம் கூட பிங்கிஷ் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஹைலைட்டர் எடுத்து இந்த மூக்கு கிட்ட கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியறதுக்காக மூக்கு, இந்த நாடி கிட்ட கொஞ்சம் ஷைனிங்காக, அப்புறம் நெத்தி இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நான் ஹைலைட் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே லைட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டை தட்டி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து கீழே வந்துடும். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷஸ் எல்லாமே தனியாக வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது. பட் நான் எல்லாமே என்னோடய கை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா என்னோட மஸ்காரா. ஸோ கண் புருவத்தில் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க பவுடர், ஃபேஸ்க்குலாம் பவுடர் அடிச்சிருப்போம் இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம மஸ்காரா தீந்து போன ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம லைட்டாக தட்டி விட்டோன்னா எக்ஸஸாக இருக்க அந்த பவுடர் எல்லாமே மஸ்காரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாஷும் சரி, அந்த ஐப்ரோவில் வந்து நிறைய பேர் பென்சில் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு பென்சில் வச்சு வராது. எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மஸ்காரா வந்து கண்ணுக்கு வந்து நம்ம போட்டுட்டு பேலன்ஸ் வரதை நான் அந்த ஐப்ரோவில் நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, கொஞ்சம் நேச்சுரல் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சு லாஸ்ட்டில் காம்பேக்ட் பவுடர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட தீந்துச்சு, நான் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக அந்த பவுடரோடு விட்டுட்டேன். ஃபைனலில் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஹேர் டூ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி வந்து இந்த கொண்டை போடுவோம் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கிறதுக்காக பூவை சுற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டை தான் போட போகிறேன். கொஞ்சமாக வந்து கோணம் அந்த சைட் வகுடு எடுத்து நான் லைட்டாக வந்து என்ன சொல்ல சுருட்டி வைப்பாங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் சுருட்டி விட்டுட்டு மேலே இருக்க முடியெல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டால் கொஞ்சம் கூட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்தளவுக்கு எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வராது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி சைட்லேயும் அப்படி தான் கொஞ்சம் வந்து சுருட்டி விட்டுக்கிட்டு அந்த சுருட்டி வரோம் இல்லையா, அந்த எண்டை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குஷி கிளிப் தான் வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்க முடி எல்லாமே சேர்த்து நம்ம போன்செல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டோ வந்து கடையில் கிடைக்கும் நம்ம கொண்டை போடுறதுக்காக. ஸோ அந்த டோனட் வந்து என்னோட கானில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஹேரை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா திருக்கி இதே மாதிரி நான் வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்க ஹேருக்கு இதே போகிறோம், நம்மளுக்கு டோனட் எதுவுமே தேவைப்படாது. பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் சின்னதாக கொண்டையாக தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் அதை சுற்றி வந்து நான் என்னோடய ஃப்ளாரை வந்து நல்லா சுற்றி வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து நல்லா அடர்த்தியான தொடுத்த மல்லி மொட்டு இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான் வந்து அப்ளை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மெஸ்ஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதில் அங்கே கொஞ்சம் வந்து முடியை வந்து குறைச்சி விட்டுக்கோங்க. ஸோ காது கிட்ட வந்து கொஞ்சமாக மூடி விட்டோன்னா கூட கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் நல்லா வந்து கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும். மொத்தமாக சேர்த்து வாரி இழைச்சது மாதிரி இருக்காது. ஸோ ஹேர் கொஞ்சம் பறந்தது மாதிரியும் இருக்கும், பறக்காத மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிம்கா போட்டுக்கலாம். எப்போவுமே சாரிக்கு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து ஜிம்கா தான். ஸோ என்னோட ஜிம்கா போட்டு என்னோட நெக் பீஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மேக்கப் லுக் நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்து 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த கம்மலும் சரி இந்த நெக் பீஸும் சரி நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு போட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னோட மேக்கப் லுக். பிகினராக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மேக்கப் போட ஆசையாக இருக்கும், பட் எந்த மாதிரி மேக்கப் போட தெரியாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு போட தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட டீட்டெயில் அப்படி இல்லைனா நான் வாங்கியிருந்தது எதாவது ஆன்லைனில் இருந்துச்சுன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு என்ன ஷேடு வேணுமோ உங்கள் ஷேடுக்கு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஃபேஸ்க்கு நல்லா சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு வ்ளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். என்னோட யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாய்.